ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் வீட்டில் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சாலும் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி வரமாட்டேங்குதா? ரொம்பவே சிம்பிள் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி, 2 நார்மல் சைஸாக இருந்தால் 2 தக்காளி, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வரமிளகா, ஒரு 2-3 காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கோம் கலருக்காக. இது நல்லா இந்த மாதிரி வதக்க விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அதுலேயே உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே போயிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த சைடு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேருங்க. அது சேர்த்திங்க அப்படின்னா தான் சட்னி ரொம்பவே வாசமாக இருக்கும். ஒரு கைப்பிடி கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறிட்டு சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.